ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அற்புதமான காணொளியில நம்ம பார்க்க போறது தினப்பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 4/1/2026 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 20ஆம் நாள் தட்சிணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூளம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். இன்றைக்கி மேற்கு திசையை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணப்படாது. கண்டிப்பாக வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் பரிகாரமாக வெள்ளத்தை ஜாக்கரி சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு பிரயாணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தனுசு லக்னம், இருப்பு 2 நாழிகை 1 வினாடி. சூரிய உதயம் காலை 6:31 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2:53 மணி வரை பிரதமை, அதன் பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று மாலை 5:49 மணி வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். நாமயோகம் இன்று காலை 7:31 மணி வரை மகேந்திரம், அதன் பின்பு வைத்திருதி. கரணம் இன்று அதிகாலை 3:47 மணி வரை பாலவம், அதன் பின்பு பிற்பகல் 2:53 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்ம நட்சத்திரங்கள் இன்று மாலை 5:49 மணி வரை கேட்டை, அதன் பின்பு மூலம். கேட்டை மூலம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஆஸ் யூஷுவல் நான் என்ன சொல்லுவேன், கண்டிப்பாக சென்னையில் இருக்கிறவா கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் மண்டபத்தில் ரொம்ப அற்புதமாக இந்த சரபேஸ்வரர் வழிபாடு அருமையாக இருக்கும். போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. ஏத்தாப்புலேயே நரசிம்ம சுவாமி இருக்கும், அற்புதமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரொம்ப அற்புதம், நல்ல ஒரு இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அதேமாரி முடியாத பட்சத்தில் வீட்லேயே ஒரு விளக்கு ஏற்றிட்டு அதாவது தீபம், அது நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ உங்கள் சௌகரியம். தீபம் ஏற்றிட்டு கொஞ்சம் நெய்வேத்தியத்துக்கு ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீ சர்வேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமினே நமக அப்படின்னு 108 சொல்லிட்டு அந்த நெய்வேத்தியத்தை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நீங்களே சாப்பிடலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். புரியுறதா? அப்புறம் கொஞ்சம் கற்பூர ஹாரத்தை எடுத்துருங்க. சரியா? ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால பித்ருக்காரகர் அப்படின்னு அழைக்கக்கூடிய சூரிய பகவானிற்கு ஒரு சிகப்பு வஸ்திரம் முடிஞ்சால் சாத்துங்க, இல்லையா ஒரு நெய் தீபம் போடுங்க. நவகிரகங்களில் உள்ள சூரிய பகவானுக்கு அற்புதமான ஒரு சந்தோஷம், உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக அமையும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், கடக ராசியில் சந்திரன், சிம்ம ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். மேலும் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? இன்றைக்கி பிரதமைன்னா இஷ்டிகாலம்னு சொல்லுவா. என்ன இந்த பிரதமை அப்படிங்கிறது என்ன விசேஷம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப விசேஷம். பாட்டிய மேலே எந்தெந்த இதெல்லாம் செய்யப்படாது பிரதமையிலன்னு சொல்லுவாள். அந்த பௌர்ணமிக்கு அடுத்து வர்றது, அமாவாசைக்கு அடுத்து வர திதி என்னென்னா நல்ல காரியங்கள் பண்ணப்படாது, சுபகாரியங்கள். புரியுறதா? ஆனால் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும்போது பண்ணணுங்கிறது ஒன்று இருக்குமானோ. ப்ளஸ்ன்னு ஒன்று இருந்தால் மைனஸ் இருக்கும், மைனஸ் இருந்தால் ஒரு ப்ளஸ் இருக்கும். கண்டிப்பாக இன்பம்னா துன்பம், துன்பம்னா இன்பம், அப்படி பகல் இரவு, இரவு பகல், அந்த மாதிரி. அதே மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஒன்று சொல்லும்போது பண்ணணுங்கிறது ஒரு விசேஷம். என்னென்னா இந்த பிரதமையில் என்ன பண்ணுறதுன்னு இஷ்டிகாலம்னு வச்சு நம்மளோட இஷ்டங்கள்லாம் பூர்த்தி ஆகணும்னா இந்த ஹோமங்கள் பண்ணுறது, யாகங்கள் பண்ணுறது, வீட்டில் ஒரு பூஜை பண்ணுறது அப்படின்னு. அதனால் உங்களுக்கு அதெல்லாம் சௌகரியப்படலை அப்படின்னா மந்திர ஜபங்கள் கேளுங்கோ, ரொம்ப நல்லது. அது அந்த வைப்ரேஷன் எப்போவுமே இந்த எல்லாருமே சொல்ல இந்த சமஸ்கிருதம் வேண்டாம், தமிழ் தான் வேணும் அப்படின்னு. அதாவது இந்த சமஸ்கிருதம் எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு வைப்ரேஷனுக்கு தான், வேறு ஒன்றுமே இல்லை. அது எல்லாருமே போதுன்ட்டா ஓம்ங்கிறது அது இதுவாச்சு, பிரணவம். இப்போ தான் அது பிரபல்யமாகின்னு இருக்கு. நம்ம எப்போவோ கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ அந்த ஓம்ங்கிறது பிரபலமாக இருக்கு. இன்னும் அந்த இது வைப்ரேஷன் நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அதனால தான் இந்த ஸ்லோகங்கள் கேட்குறது இதெல்லாம் நமக்கு தெரியல அப்படின்னா கூட ஒன்றும் இல்லை, கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ண முடியல உங்களால், சரியா? அதை நீங்கள் ஒரு இதில் போட்டு கேளுங்க, யூடியூப் சேனலில். உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் அழுக்குகள்லாம் போகிறதா பாருங்கள், கண்டிப்பாக ஓடி போயிடும், சந்தோஷம் இருக்கும், ஒரு பிரச்சனை தீரும். அதனால் நம்ம தெரியல அப்படின்னா கூட நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கற்றுக்கலாம். வேண்டான்னு சொல்லலை, அதையும் நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் செய்கிறது ரொம்ப நல்லது, நம்ம கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது, புரியுறதா? அதனால் மந்திர ஜபங்கள், ஏதாவது ஒரு புருஷ சுக்தம், இந்த விஷ்ணு சுக்தம், அதேமாதிரி நாராயண சுக்தம், துர்கா சுக்தம், ஸ்ரீ சுக்தம், அந்தமாரி கேட்குறது ரொம்ப நிஜம். அதுதான் பஞ்ச சுக்தங்கள்னு சொல்கிறது. பஞ்ச சுக்தங்கள் கேட்குறது நல்லது. இல்லைன்னா இந்த இதெல்லாம் கேட்குறது நல்லது. அந்த ருத்ர ஜபம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ருத்ரம் சமகம் இதெல்லாம் கேட்குறது நல்லது. நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட சக்தி ஓடும், வைப்ரேஷன் நல்லபடியாக இருக்கும். அதுதான் நமக்கு முக்கியம். மனசில் இருக்கிற அந்த இதெல்லாம் போயிட்டு குறைகள்லாம் தீர்ந்து ஓரளவுக்கு நல்லது நடக்கும். அதனால் இந்த மந்திர ஜபங்கள் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும். அதேமாரி இன்றைக்கி தான தர்மங்கள் ரொம்ப பண்ணணும். உங்களால் முடிஞ்சது யாருக்காவது, அதாவது நீடி பீப்புள், எப்போவுமே தான தர்மம் நீடி பீப்புளுக்கு தான் நம்ம கொடுக்கணும். நல்ல வசதி படைச்சவாளுக்கு நம்ம செய்யணுங்கிறது அவசியமே கிடையாது, புரியுறதா? அதுமாதிரி பகவானுக்கு கூட பகவான் கேட்கல இதை கொடு அதை கொடுன்னு எதையுமே கேட்கல. ஆனால் நம்மளோட சந்தோஷத்துக்கு அவருக்கு கொடுக்குறோம். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு செஞ்சு பார்க்குறதுல நமக்கு ஒரு சந்தோஷம். அதுமாரி இந்த தான தர்மங்கள் நீடி பீப்புளுக்கு தான் கண்டிப்பாக போய் சேரணும். ஒரு ஆர்ஃபனேஜ் அந்தமாரி ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கா பாருங்க, எதிர்பார்த்துன்னு இருக்கா பாருங்க, அவளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அந்தமாரி பண்ணுறதுனால நம்ம குடும்பத்தில் எல்லா காரியங்களும் ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வரும். வாழ்த்துக்கள். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மனோதைரியமும் மாலையில் உற்சாகமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல அதிக அற்புதமாக இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன கொஞ்சம் லைட்டாக டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த பொருளாதாரம் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சில பேருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை, உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தால் பொருளாதாரம் கொஞ்சம் எப்படி இழுபறியாக இருக்குது. பொருளாதாரம் நல்லபடியாக இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி ஒரு தைரியத்தோடு எல்லா வேலைகளையும் செய்வேள். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படிப்பா. இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் மனோதைரியமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அற்புதமான ஒரு பொருளாதாரம் இன்றைக்கி முன்னேற்றமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். அதேமாரி உத்தியோகத்தில் எதிர்பார்க்கிற இந்த உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலாபனம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம். இல்லத்தில் மங்கள காரியங்கள் அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு நாள். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு சூப்பர் பவர் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா படிப்பா. இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயம் நுழைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட ஜென்மராசியில் இருக்கார். குரு பகவான் வேறு அங்கே வக்ரகதியில் இருக்கார். கொஞ்சம் பிரச்சனை தான், ஆனால் ஒரு அலைச்சல்லாம் இருக்கும். அது ஆதாயமான அலைச்சலாக இருக்கும். உங்களோட சாயந்தரம் பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு சந்திரபகவான் வந்ததுலேருந்து ஒரு மாறுதல் கிடைக்கும். இருந்தாலும் இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. முக்கியமாக பேசுகிற வார்த்தைகளை கவனமாக இருங்க. டென்ஷன் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக வேலை செய்யுங்க, சரியா? அதுமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் உறவினர்களின் வருகை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வேலை பளு கூடும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சரபேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாலும் இன்றைக்கி கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்றைக்கும் அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட ஜென்மராசிக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும்.
சரி, இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை, அதாவது விருந்து கேளிக்கைகள் இதிலெல்லாம் கலந்துக்கிற ஒரு பாக்கியம் இன்றைக்கி கண்டிப்பாக எடுக்கும். இன்றைக்கி சப்போஸ் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும். அதே மாதிரி இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் ஒரு பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். படிக்கிற குழந்தைகள்லாம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக படிப்பாங்க, ஒரு ஜாலியாக படிப்பாங்க, ஒரு விளையாட்டாக படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி படிப்பாங்க. இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல இருக்கார். அடி தூள் கலப்புவீங்க, வருமானத்தில் பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி சந்திர பகவான் உங்களோட அயனசேன பகவஸ்தானம் அப்படிங்கிற விருப்பஸ்தானத்துக்கு வந்துடுறார். செலவு அதிகரிக்கும். சரி, இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் கண்டிப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் ஒரு சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும். மனசில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழிலாபரமாக லாபகரமாக செல்லும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். ஒவ்வொரு விஷயத்துலையும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும். அவரே ராசி மாதிரி உங்களோட 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சாயந்தரம் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அது சிறப்பு உங்களுக்கு அதிகமாக வந்து சேரும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவுசெய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. அது சின்ன தலைவலி ஜுரம் அப்படின்னாலும் டக்குன்னு டாக்டரை பார்க்குறது நல்லது, சரியா? அதேமாரி இன்றைக்கி கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு அது ஆணாகட்டும் சரி பெண்ணாகட்டும் சரி கொஞ்சம் உத்தியோகத்தில் கவனமாக இருங்கோ, பொறுப்புகள் அதிகமாகும். அதேமாரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தேவை பதவி பொறுப்பு, கண்டிப்பாக பொறுப்பு தேடி வரும். அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவான முடிவை எடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாயந்தரம் கொஞ்சம் பொறுப்புகள் தேடி வரும். ஏன் அப்படின்னா சந்திரபகவான் உங்களோட பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல வக்ர குருவோடு சேர்ந்துன்னு இருக்கார். அற்புதமான ஒரு நாள். அதே சமயம் ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார். சாயந்தரம் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆனாலும் இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். இன்றைக்கி தந்தையார் ரொம்ப ஆதரவாக இருப்பது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுமாரி தந்தையாரோட விருப்பங்களை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைக்கி திடீர்னு கூட உங்கள் அப்பா வீட்டுக்கு வரலாம், வந்து ஏம்மா கொஞ்சம் சாப்பாடு போடுமா அப்படின்னு சாப்பிட்டு போவார். அதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கும் நாள். ஏன்னா காலையில் சந்திரபகவான் அஷ்டம ராசியில் தான் இருக்கார். சாயந்தரம் வரைக்கும் சாயந்தரத்துக்கு மேலே தான் அப்படியே பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் தான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்கோ. சின்ன விஷயம் அப்படின்னாலும் அதை பெருசு பண்ண வேண்டாம். சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் குடும்பத்தில் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புரியுறதா? அதுமாதிரி தொழில் வியாபாரத்திலையும் நிதானமான போக்கை கடைப்பிடிப்பது நல்லது. ஏன்னா வீண் பிரச்சனைகள் அவமானங்கள் வரலாம். அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பேசுகிற வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி விருச்சிகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஜேக்கரி வெல்லம் கொஞ்சோண்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் மங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட கலத்தர ஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல இருக்கார். இதில் என்ன விசேஷம் என்னன்னா 7ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். குருவும் பார்த்துட்டு இருக்கார். ரொம்ப அற்புதம், அதிர்ஷ்டமான நாள். அதே சமயம் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி இந்த சந்திரபகவான் எங்கே வர்றாருன்னா அஷ்டமராசிக்கு வந்துடுறார். சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சுடுறது கவனமாக இருக்கணும். சரியா? இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜாலிலோ ஜிம்கானா தான், சந்தோஷமாக இருங்கோ. அதேமாரி குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும். அக்கம் பக்கத்தினர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதேமாரி இன்றைக்கி திடீர்னு ஒரு வருமானம் உங்களுக்கு வரும். அது எந்த ரூபத்திலேயாவது வரலாம். யாராவது நீங்கள் பழசை எங்கேயாவது கொடுத்துருக்கலாம், அந்த காசு இன்றைக்கி திரும்பி வரலாம். அதேமாரி கடன் சுமை கண்டிப்பாக குறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவும். மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் ஆற்றலும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பகிர்வன ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் பரபரப்பாக இருப்பேன். தொழில் வியாபாரமாக இருக்கட்டும், உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் சரி, கொஞ்சம் வேலை டென்ஷன், வேலை பலூன்னு சொல்லுவா பற்றியில் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரியா? ஆனால் சாயந்தரம் ராசி மாதிரி சந்திரபகவான் உங்களோட 7ஆம் இடத்துக்கு வரது ரொம்ப சிறப்பு, சந்தோஷமான ஒரு நாள். சரியா? இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் அந்த எவ்வளவு தான் வேலை பளு இருந்தாலும் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. என்ன இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பாக்கரை எடுத்துக்கிறது நல்லதுங்க. இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னா படிப்பா. சரியா? இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் சந்திரபகவான் உங்களோட பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். சாயந்தரம் 6ஆவது இடத்துக்கு வந்துடுறார். காலையில் ஒரு சந்தோஷம் இருக்கும், மாலையில் ஒரு ஆற்றல் அதிகரிக்கும். அதேமாரி இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை மனதில் இருந்தாலும் தெளிவாக செயல்படுவீர்கள். இப்படி வேலை செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக காத்திருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக அனுபவிப்பீங்க. அதேமாரி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படிப்பா. இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மீன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் உற்சாகமும் மாலையில் சந்தோஷமும் நிறைந்த நாள். காலையில் ஒவ்வொரு விஷயத்துலையும் உற்சாகமாக செயல்படுவேன். ஏன்னா சந்திரபகவான் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல இருக்கார். அப்படியே ராசி மாதிரி சாயந்தரம் உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஆனாலும் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைக்கி பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு உண்டாகலாம். அதேமாரி வெளியூர் பயணங்களை திட்டமிட்டபடி அற்புதமாக செயல்படுத்தி சந்தோஷம் அடைவீர்கள். அதேமாரி சில பேருக்கு மனசில் ஒரு உற்சாகம் அதிகமாக இருக்கும். படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதை விட இந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் சாதனை படைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, விருது வாங்கிறதுக்கு. அதனால் நல்லா விளையாடுங்க, நல்ல பதக்கங்களை வாங்குங்க. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படியே ஜிவ்வுன்னு சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் 2 எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3.